தந்தை பெரியார் எப்படி 1952 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருப்பி சமூக நீதிக்கு, வேலை வாய்ப்புக்கு, இடஒதுக்கீட்டுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இனி தமிழ்நாட்டில் மத்திய அரசு பதவிகளில் 90% தமிழக மக்களுக்கு மட்டும்தான். அதே மாதிரி ஏனைய மாநிலங்களும் அந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கு, அந்த மண்ணினுடைய தேசிய இன மக்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு வேணும்ன்ற சட்டம் வேணும். இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் அதுக்கான குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழர் நிலம் வந்து எல்லாவற்றிலுமே முதல் குரலாக கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம். அதைத்தான் இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுடைய போராட்ட நியாயமானது. நான் சொல்லட்டும், பேர சொல்லட்டுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வந்த முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் நேரு அவர்களும் திரு MRK பன்னீர்செல்வம் அவர்களும் அற்புதமான இஷ்யூ. நானு தளபதி எல்லாரும் உட்கார்ந்து பேசணும். வேலுமுருகன் எடுத்திருக்கிற இந்த பிரச்சனை மிக நியாயமான 100% ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு 7 கோடி மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரவேற்கக்கூடிய ஒரு பிரச்சனை கையில் எடுத்துருக்க. வாழ்த்துக்கள். நீனு வா வேலு, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து போராடுவோம். இதுக்கான ரைட், இதுக்கான உரிமையை நம்ம கோருவோம் அப்படின்ற உரிமையை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன பார்த்து இன்னைக்கு நேத்துக்கு வந்து இந்த அரசு 1980களில் அரசியலுக்கு வந்த வேல்முருகன் 90களில் பிறந்தவன், 2000 பிறந்தவன் என்னை பார்த்து கேள்வி கேட்கிறான். என் குடும்பத்தை பற்றி எழுதுகிறான் அல்லது என்ன நேர்காணலுக்கான உங்களை பற்றி எழுதுகிறான். இதை நான் அனுமதிப்பேனா? அப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க? என்ன கேள்வி கேட்க இந்த தமிழ்நாட்டில் எவனுக்கு யோக்கியதை இல்லை நான் சொல்றேன்.